வணக்கம். இன்றைய சமையலில் நம்ம பார்க்க போகிறது தட்டைப்பயிரும் சொரக்காயும் வச்சு ஒரு கூட்டு பண்ணலாம். இந்த கூட்டு சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கூட்டு எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்ப்போம். தட்டைப்பயிறு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன். சொரக்காய் வந்து இந்த கப்பால் 1.5 கப்பு இருக்குது. வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது தாளிக்கிறதுக்கு, தேங்காய் அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு, குழம்பு பொடி 2.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். சுரைக்காய் நம்ம போட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். சுரைக்காயை பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ சாம்பார் பொடி 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை போடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் நிறைய பிடிக்கும். குழம்பு பொடி 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். சுரைக்காய் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். தேங்காயோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பும் சீரகமும் நம்ம வறுத்தரலாம். பாத்திரம் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், தேங்காயோடு சேர்த்து அரைக்கிறதுக்காக. உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. இதில் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டேன். வறுத்து எடுத்து ஆற வச்சு தேங்காயோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சுரைக்காய் வெந்துகிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். உளுத்தம்பருப்பும் சீரகமும் வறுத்தது ஆறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தோல் சீவி பொடி பொடியாக நறுக்கின சுரைக்காய் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தட்டைப்பயிறு போட்டுடலாம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இது கூட்டு கொதிக்குது, நல்லா கொதிக்குது. தேங்காய் அரைச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸும் வந்துருச்சு. உளுத்தம்பருப்பு வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் திக்னஸ் வந்துருச்சு. நான் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் பெரும்பாலும் சின்ன வெங்காயம் தான் அதிகபட்சமாக சமையலில் சேர்ப்பேன். உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெங்காயம் தாளித்ததை நம்ம கூட்டோடு சேர்த்துட்டோம். நல்லா கொதிச்சிடுச்சு. இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துடலாம். சுரைக்காயும் தட்டைப்பயிரும் போட்ட கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சும் வேணாலும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. எல்லாருக்கும் நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.